ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபி தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து தேங்காய்லாம் வறுத்து அரைச்சி இந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோம். நம்ம ஜெனரலாக சாம்பாருக்கு தேங்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்து தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ணி, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி வந்து பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸோடலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சாம்பார் ஸ்டைலில் இருக்கும். நம்ம நார்மல் சாம்பார் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிகள்லாம் போட்டு இது வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா நம்ம வந்து கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா. நம்ம ஊர்லேயே சில இடத்துல கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் இந்த டேஸ்ட்டு வராது. இப்போ பார்த்திங்கன்னா விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாமும் சேர்த்துக்கோங்க. நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன், மஞ்சள் பூசணி சும்மா எல்லாம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காயெலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண மாட்டோம். மிளகாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் நீங்கள் எப்போதும் நார்மலாக நம்ம எப்படி வேக விடுவோமோ அது மாதிரி 2லேருந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா காய் எல்லாம் நல்லா சூப்பராக குழஞ்சி நமக்கு சூப்பராக வந்து தயாராகிடும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டக்குன்னு சிம்பிளாக நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ணிடலாம். எந்த விருப்பப்பட்ட காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் முருங்கைக்காய்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தனியாக கட் பண்ணி தனியாக வேக வச்சிடலாம். ஏன்னா குக்கரில் வேக போட்டிங்கன்னா பிஞ்சிரும். அதனால் இப்போ கத்திரிக்காய் வந்து சும்மா ஒரு 2 கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுடலாம். புளி இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அதையும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் மட்டும் தனியாக பாத்திரத்தில் போட்டு அதையும் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் முக்கியமான இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு சில பொருட்கள் வறுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காய்ந்த மிளகாய் வற்றல் வந்து ஒரு 10 மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். வேறு எந்த தூளுமே ஆட் பண்ண மாட்டோம். இல்லை கூடுதலாக நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 15 மிளகாய் வற்றல் கூட சேர்த்துக்கலாம். இது 10 கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுப்படட்டும். அதுக்கு பிறகு நம்ம துருவின தேங்காய் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் இதுலேயே வந்து சேர்த்துக்கலாங்க. அல்லது சின்ன மூடி தேங்காய் இருந்ததுன்னா அதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவிக்கங்க. இந்த அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் இதிலே போட்டு உங்களுக்கு சரியாக வதக்க வராதுன்னா நீங்கள் தனியாக கூட தேங்காயை லைட்டாக போட்டு வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாங்க. எனக்கு எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்க வருங்கிறனால வறுக்கிறோம். இல்லைன்னா சில பேர் ஃபஸ்ட்டு பொருள்லாம் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம், தேவையான மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம். இது வந்து பொடியாக பண்ண வேண்டியதில்லை, பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ காயெல்லாம் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக வெண்டைக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதோட கேரட்டு பீன்ஸ்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச முருங்கைக்காயும் அதிலே சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா குழப்பாக இருக்கும். நல்லா தண்ணி கூடுதலாக வச்சே முதல்ல நீங்கள் பருப்பு வேக வைக்கலையே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ புளியையும் கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தூள் உப்பாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதிலே வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ அரைச்சிருந்தோமோ அது அப்படியே கரெக்டாக இருக்கும். எல்லா பேஸ்ட்டையும் இதோடய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்னஸாக வரும். அதனால கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாலே சூப்பராக குழம்பு வந்து தயாராகிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தேங்காய்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி தோசைக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் ஒயிட் ரைஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பாராக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நுரைச்சி வரும். ஸோ அந்த நுரை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து சாம்பார் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம ஊருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கடலை நெய் சேர்த்து கூட பண்ணலான்னு பண்ணலாம். பட் இந்த தேங்காய் திருவல், இந்த மசாலா இதெல்லாம் தான் நம்ம வறுத்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பேஸ்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இதை லைட்டாக கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி கொதிக்க விட்டு போயிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக அதனால தான் கிண்டி விட்டு அந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் லைட்டாக எடுத்து விடுறேன். சூப்பராக வந்து நமக்கு இப்போ சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இப்போ வந்து திருப்பி அதேமாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். நம்ம முதல்ல தாளிக்கல இல்லையா, அதனால் கடுகு, வெள்ளை உளுந்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், நீங்கள் வடகம்லாம் வச்சுருப்பீங்களா, வெங்காய வடகம்லாம் இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காய்ந்த மிளகா. ஏன்னா இதில் வந்து நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாய் வற்றல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் மிளகாய் வற்றல் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வேக விடும்போதே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாராளமாக பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. இப்போ குழம்பும் நமக்கு சூப்பராக வந்து தயாராகிடுச்சு. நீங்கள் நல்ல சூடான ஒயிட் ரைஸில் அப்படியே நெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நெய் விடணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்மள தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம்லாம் ரொம்ப சேர்க்கலை. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்